Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் அதை பற்றி மட்டும் நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி நான் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கால் பண்ணியிருந்தீங்க. சார் அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்னே புரியல, இதுக்கப்புறம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அதில் குறிப்பாக ஒரு டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சார் நான் ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன், டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணிட்டேன், அதுக்காக என்னோடய டாக்குமெண்ட்ஸை நான் அவங்கள்ட்ட ப்ரொசீட் பண்ணிட்டேன், அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன், இப்போ என் டாக்குமெண்ட் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல, இப்போ எனக்கு கிடச்சிருச்சுன்னா ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங்கில் டிசி இல்லைனா என்ன சார் நடக்கும், எனக்கு அந்த ப்ராசஸ் எனக்கு ஓகே ஆகிடுமா, எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுமா, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் அப்போ இவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நல்லது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இவங்களுக்கு லாஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த டைம் வரைக்குமே உங்கள் சீட்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. பட் மோஸ்ட்லி அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களே ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணணுன்ட்டு மேக்ஸிமம் நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க தான் பார்ப்பாங்க. அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் அவங்க அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேபி உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு லாஸ்ட் ரவுண்டில் கிடைச்சிரும், நாளைக்கு ரிசல்ட்டில் தெரிஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள்ட்ட போயிட்டு இப்போருந்தே ரெக்வஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நடுவில் ஒரு நாள் ஆகஸ்ட் 15th லீவ் நாள் வேறு வருது, உங்களுக்கு லாங்லாம் இருக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவங்கள்ட்ட என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டு இன்கேஸ் அவங்க தரத்துக்கு டிலே ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு அக்னாலஜ்மெண்ட் அவங்கள்ட்ட கேளுங்க. என்ன அதுனா, சார் இவங்களோட டிசி எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் எங்கள்கிட்ட தான் இருக்குது, கூடிய சீக்கிரம் இந்த ரிலீவிங் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நாங்கள் கொடுத்துருவோம், கேண்டிடேட் கிட்ட கொடுத்துருவோம், நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளார வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாச்சும் கேண்டிடேட் கிட்ட கொடுத்துருவோங்கிற ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தா கூட அதை நீங்கள் IIITஸ்லையோ NITஸ்லையோ காட்டுறப்ப ஓரளவு அக்செப்ட் பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப, யாருப்பா நீ ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்க, நாங்கள் எப்படிப்பா உங்களுக்கு கொடுப்போம், நான் எப்படி நம்புறது, நீ அங்கே தான் சேர்ந்துருக்க, எனக்கு என்ன தெரியும், அதாவது நம்ம சேர்ந்த அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கலாம், இதெல்லாம் ஃபேக்காக ரெடி பண்ணிடலாம்ப்பா அப்படின்ட்டு அவங்களே சொல்லுவாங்க. பிரின்சிபால் சீல், சைன் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதோட வச்சு வாங்கிட்டு வாங்க. சும்மா A4 ஷீட்டில் வாங்கிட்டு வராதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லெட்டர் பேட் இருக்கும் அவங்களுக்குன்னு, அந்த லெட்டர் பேட் ஃபார்மேட்டில் இருக்கிறது தான் பெஸ்ட்டான விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஒரு டவுட் கிளாரிஃபை ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மோஸ்ட்லி நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிறது தான் நல்ல விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறத தரவாக பார்த்துருவோம். அதுலேயும் குறிப்பாக ஒரு சில IIITஸ்லாம் வித்தியாசமான ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நானும் நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டலாம் சஜஸ்ட் பண்ணேன், கண்டிப்பாக ஒரு நல்ல லேப்டாப் வாங்கிக்கோங்க. லேப்டாப் தான் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி நீங்கள் ஸ்டடீஸை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் ஒரு நல்ல லேப்டாப்புங்கிறது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எப்படி கோல்டு வாங்கிட்டு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் நல்ல லேப்டாப்பும். ஏன்னா நீங்கள் எல்லா டைமும் டிஜிட்டல் லைப்ரரியை நம்பி இருக்க முடியாது, அதில் எல்லா சாஃப்ட்வேர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இருக்குமான்னு தெரியாது. அப்போ எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நல்ல லேப்டாப் வேணும். அதுக்காக லேப்டாப் வேணும்ட்டு 30,000-40,000 அந்த ரேஞ்சில் இருக்க லேப்டாப்ஸ்லாம் இப்போ வாங்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் எதுக்காக வாங்குறீங்களோ அதுக்கான யூஸ் அதில் கிடைக்காது. ஏன்னா அந்த லேப்டாப்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அப்புறம் லேக் ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா புதுசாக இருக்கிறப்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ஹீட் ஆகிறது, இதெல்லாம் நமக்கு தான் இன்னும் டென்ஷன் ஆகும். லேப்டாப்பும் கஷ்டப்படும், நம்மளும் கஷ்டப்படுவோம். ஸோ நீங்கள் வாங்குறப்பவே நல்ல கூலிங் சிஸ்டம் எல்லாம் இருக்கிற மாதிரி அனலைஸ் பண்ணி ஒரு லேப்டாப் வாங்கிட்டீங்கன்னா நல்லது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நான் எல்லா லேப்டாப்புமே யூஸ் பண்ணிருக்கேன். 20,000 ஏசர் அஸ்பயர் லைட் அதுவுமே யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் டெல்லில் லேட்டிடியூட் 45,000 48,000 கொடுத்து வாங்கினேன். நான் ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் யூஸ் பண்ணிருக்கேன். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் HP விக்டர்ஸ் வாங்கின மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 3 லேப்டாப்பையும் கம்பேர் பண்ணுறப்ப கடைசி லேப்டாப் நான் டே ஃபுல்லாக யூஸ் பண்ணாலுமே சின்ன லேக் கூட வராது. குறிப்பாக எடிட்டிங் என்ன வேணாலுமே நம்ம ட்ரை பண்ணலாம். எந்த ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணுன்னா கூட பயப்பட தேவையில்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு நல்ல கேமிங் லேப்டாப் வாங்கி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பவர் பேக்கப் நிறையா வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மேக்புக் வாங்குங்க, இல்லைனா விண்டோஸே பெஸ்ட் ஆப்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் IIIT கோட்டயமில்
லினக்ஸ் சாஃப்ட்வேர், அதாச்சும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ IIIT கோட்டயம் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் லினக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அட்லீஸ்ட் யூடியூப்பில் வீடியோ பார்த்து அந்த டுட்டோரியல் கொஞ்சம் கற்றுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா அங்கே போனோடனே ஃபஸ்ட் டைம், ஏன்னா இத்தனை நாள் விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு திடீர்னு லினக்ஸ் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு JEE Mains 2026 அட்மிட் கார்டு, அடுத்து வந்து ஸ்கோர் கார்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர். நான் திரும்ப சொல்லிருக்கேன், இந்த ப்ரொவிஷனல் ஆஃபர் லெட்டர் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஜோஸால் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்கன்னா அப்போவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே CSAB வரைக்கும் வரீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டில் வரும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் கிடைச்சா உங்களுக்கு சொல்கிறேன். இனிஷியல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் அது கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொவிஷனல் ஆஃபர் லெட்டர்னே இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். இனிஷியல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அதுதான் ப்ரொவிஷனல் ஆஃபர் லெட்டர்னு நினச்சிட்டு நீங்கள் பட் காலேஜுக்கு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. நீங்கள் அங்கே போயிட்டு திரும்ப அலையிற மாதிரி ஆகிடும். அதனால தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். அடுத்து கிளாஸ் 10th போர்ட் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் அது வந்து நார்மலாக கேட்கறது தான். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இன்ஸ்டியூட் ஃபீ. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு அந்த லிங்க்கில் முன்னாடியே பேமெண்ட் பண்ணிவிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசிப்ட் எடுத்துகிட்டு போகிறப்ப அங்கே கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். இல்லைனா அங்கே போயிட்டு நீங்கள் கட்டுற மாதிரி இருந்தால், ஏன்னா பேங்க் ஒரு சைடு இருக்கும், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் எங்கே இருக்குன்னு தெரியாது, நீங்கள் ரொம்ப அலையிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் டைமும் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி அங்கே போய் கட்டிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஜோசா ஃபார்மேட் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு PWD சர்டிஃபிகேட். ஸோ PWD கேண்டிடேட்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கான டைமிங் ஷெடியூல் வந்து வேறு மாதிரி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அங்கே உங்களுக்கு UDID சர்டிஃபிகேட்டுன்னு நினைக்கிறேன், அந்த சர்டிஃபிகேட்டை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களையுமே செக் பண்ணுவாங்க. ஒரு டாக்டர் இருப்பாங்க, உங்களுக்கு இருக்கிற ஃபிசிக்கல் எபிலிட்டி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கம்ப்ளீட்டாக தரவாக செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே அவங்க சொன்ன டைம் டியூரேஷனில் கரெக்டாக போயிடுங்க. ஆன்டி ரேகிங் இதுக்கு வெப்சைட்லாம் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் காமிக்கிறேன். அந்த லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரேண்டமாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க, அதில் ரிஜிஸ்டர் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் OCI இது வந்துட்டு தாசா ஃபாரின் கேண்டிடேட்ஸ்க்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பேரண்ட்ஸ் கார்டியன் டிக்ளரேஷன். இது வந்து ஒரு சில காலேஜில் அவங்களே வந்துட்டு அந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க PDF-ஆ. எந்தெந்த காலேஜில் அந்த PDF ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாமே பேரண்ட்ஸ் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் TC சர்டிஃபிகேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் இது வந்துட்டு எல்லாருமே ஸ்கூலில் கேட்டு தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. ஸ்கூல் மூலமாக வாங்குறது தான் ப்ராசஸ் ஈஸியர். இன்கேஸ் நீங்கள் ட்ராப்பராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி வாங்கலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அதுவுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் ஸ்கூல் மூலமாக போகிறது தான் ஈஸியர், ஃபாஸ்டர் ப்ராசஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ரிலீவிங் லெட்டர் இஃப் அப்ளிகபிள். நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு காலேஜில் சேர்ந்து அதாச்சும் பார்ஷியல் ட்ராப்பெல்லாம் இருப்பீங்க சார், சும்மா வேஸ்ட்டாகக்கூடாதுன்னு ஒரு காலேஜில் சேர்ந்துருக்கேன்ட்டு, அப்படி நீங்கள் இன்கேஸ் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ரிலீவிங் லெட்டர் அந்த காலேஜில் கேட்டு அதுவுமே வாங்கிட்டு வரணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு நிறைய NITs IIITs எல்லாருமே செக் பண்ணேன். செக் பண்ணப்போ நான் பார்த்த விஷயங்கள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு செட் ஃபோட்டோ காப்பீஸை செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணணும். அதாவது நான் வந்துட்டு கரெக்டாக இருக்குது எல்லாமே அப்படின்ட்டு ஒரு ஜெராக்ஸ் காப்பிலையும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இன்னும் ஒரு 2-3 ஃபோட்டோ காப்பீஸான வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஹாஸ்டலுக்கு தேவைப்படும், அங்கே இங்கேட்டு நிறைய தேவைப்படும், நிறைய எடுத்துகிட்டு போங்க. அதேமாதிரி நிறைய A4 ஷீட்ஸும் எடுத்துகிட்டு போங்க. திடீர்னு ஏதாவது லெட்ரு எழுதி தர சொல்லுவாங்க, நல்ல பென் எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இது எல்லாமே ரொம்ப கம்மியான விலை தான், ஆனால் அந்த நேரத்தில் பார்க்குறப்ப கிடைக்காது. நம்ம வந்து எங்கே போய் வாங்கணும்னு தெரியாது. அந்த ஆஃபீஸில் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும், ஆனால் கொடுக்க மாட்டாங்க, சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா ரொம்ப ரஷ்ஷும் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தராங்கன்னு தெரிஞ்சுட்டா. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. A4 ஷீட் எல்லாமே நிறைய எடுத்துகிட்டு போயிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நிறைய எடுத்துகிட்டு போயிடுங்க. சொன்ன டாக்குமெண்ட்ஸ் முக்கியமாக சேஃபாக எடுத்துகிட்டு போங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பணத்தை கையில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு அஃபிடவிட், நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு ஏற்கனவே அஃபிடவிட் வந்து அப்லோட் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு query ரைஸ் ஆகிருந்திருக்கும். அந்த அஃபிடவிட்டோட ஒரிஜினல் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அசால்ட்டாக விட்டுறாதீங்க, இவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி, அதாவது கம்ப்யூட்டர் ரிசிப்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பேலன்ஸ் இன்ஸ்டியூட் ப்ரோக்ராமுக்கு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த காப்பியில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் நீங்கள் வந்து பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஜோசப் ஃபார்மட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்டி ரேகிங் நான் அது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாமே ஜென்ரல் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் த அபோவ் மென்ஷன்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வில் பி வெரிஃபைட் டியூரிங் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங். அதுக்கப்புறம் ஒன் செட் ஆஃப் செல்ஃப் அட்டெஸ்டட். இதுதான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், IIIT கோட்டயம். ஆக்சுவலாக IIIT கோட்டயமோட ஒரு 3 நோட் வந்து ஒரு வித்தியாசமானது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஒன்று அது வந்து ஓகே நார்மல் தான். ஃபஸ்ட்டு நோட் என்னதுன்னா, வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே லேப்டாப் இருக்கணும், மேண்டேட்ரிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போகிறப்பவே மேக்ஸிமம் லேப்டாப் எடுத்துகிட்டு போயிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லைனா கூடிய சீக்கிரம் வாங்கிடுவோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஏன் இவங்க இப்படி இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அப்படின்னா தான் கற்றுக்க முடியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் சொல்கிறாங்க, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட் நோட் 3, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு சப்மிட் வேலிட் வேக்சினேஷன் ப்ரூஃப் ஃபார் சிக்கன் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் at the time of reporting the institute. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வேக்சினேட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வேக்சினேஷன் பண்ணலை அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஆன்டிபாடி டெஸ்ட், நீங்கள் வந்து சிக்கன் பாக்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அதை தாங்கிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆன்டிபாடி ரெசிஸ்டன்ட் இருக்காங்கிறதுக்கான ரிப்போர்ட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ மேபி கோட்டயமில் சிக்கன் பாக்ஸ் வருமா என்னன்னு எனக்கு தெரியல. இவங்க வந்துட்டு அதை ரொம்ப மேண்டேட்ரியாக கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அந்த ஆன்டிபாடி செக்அப் பண்ணி அந்த ரிப்போர்ட்டையுமே அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அதாச்சும் அவங்க ரூல்ஸ் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மற்ற எந்த IIITஸ்லையும் நான் பார்க்கல. IIIT கோட்டயமில் மட்டும் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சிமிலர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இந்த ஒரு 3 விஷயம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் எந்த காலேஜ் கிடைச்சிருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு லேப்டாப் கம்பல்சரி நல்ல லேப்டாப்பாக வாங்கிக்கோங்க. அது வந்து உங்களோட ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு இப்போ இது வந்துட்டு மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சிபிஎஸ்சி வெப்சைட் வந்துட்டிங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் அகடமிக் டாக்குமெண்ட் சிஸ்டம் DADS இந்த இடத்துல இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் பிரிண்டட் டாக்குமெண்ட் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு அவங்க வந்து டிஸ்பேச் பண்ணிடுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான் சிம்பிளான ப்ராசஸ். ஆனால் மோஸ்ட்லி ஸ்கூல் மூலமாக போகும். அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்டி ரேகிங் நான் சொன்னேன்ல அந்த அஃபிடவிட். ஸோ அதுக்கான லிங்க் இந்த லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லிங்க்குமே நான் தரேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க இதில் இருக்க எல்லா செக் பாக்ஸும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போகணும். இது வந்து நிறைய காலேஜஸில் கேட்குறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ரேண்டமாக ரெடி பண்ணாமல் இதை கிளிக் பண்ணி இதன் மூலமாக போங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதேமாதிரி உங்களுக்கு காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் சிலபஸில் கொஞ்சம் டவுட் இருக்குது சார், மேக்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட்டுனாலுமே எப்போனாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். கஸ்டமைஸ்டு கிளாஸஸ் நிறைய நான் எடுத்துகிட்டு இருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்லைன் இன்ஜினியரிங் கிளாஸஸ். ஸோ கூகுள் மீட் மூலமாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஃப்ளெக்சிபிள் டைமிங்ஸ் தான், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் வந்து கம்மியாகும். சிங்கிள் பர்சனாக வர்றப்ப அதாச்சும் 1-to-1 கிளாஸுங்கிறப்ப கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால், மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு தேவைப்படாது, இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் நீங்கள் எப்போனாலுமே எனக்கு மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதேமாதிரி நான் கிளாஸ் 10க்குமே ஆன்லைன் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே சஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபீனிக்ஸ் கைட் அதாச்சும் ஒரு கொஷின் பேங்க் நான் ரெடி பண்ணிருக்கேன். அந்த கொஷின் பேங்க் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கொஷின் பேங்க் வேணும்னாலுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.